ஈஸியான பாலக்கீரை சிக்கன் செய்யலாமா? கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், மிளகு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு நல்லா சுருள வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, சீரகம், தேவையான அளவு உப்பு போட்டு மசாலாலாம் வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வேக விடணும். சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியே போதும், தண்ணி எக்ஸ்ட்ராலாம் ஊற்ற தேவையில்லை. சிக்கன் நல்லா வெந்த பிறகு ஒரு பஞ்ச் பாலக்கீரையை தண்ணியில் வேக வச்சு பாலக்கீரையை மட்டும் மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ட்ரை ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி கூட இல்லை ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.